கைஸ் நான் தான் உங்கள் எமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 13. 13 தானே? ஆமாம் 13. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா மாப் ஃபார்ம், அதாவது நம்மளுக்கு தேவையான மாப்ஸுங்க. இந்த ஜாம்பி, க்ரீப்பரு, ஸ்பைடரு, ஸ்கெலிட்டனு இவங்க எல்லாட்டையும் கிடைக்கிற லூட்டு நம்மளுக்கு மெயினாக வேணும். அதனால தான் இந்த வீடியோ என்ன சிறுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் மெயினான எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு என்னது இவரை மூலம் காமிக்கிறேன் உங்களுக்கு. போன இதில் அயன் ஆர்மர் போட்டுக்கிட்டு இருந்தார், இவருக்கு இப்போ டைமண்ட் ஆர்மர் கொடுத்தாச்சு. குஷியில் சுற்றுறாரு இருக்கட்டும்னு. அங்கேயே நான் எல்லா பொருளையும் என்ன ரெடி பண்ணி வச்சு எல்லாமே வச்சுருக்கீங்க பாதி பொருள். இங்கே நான் கொஞ்சோண்டு இப்போ ஏதாவது பொருள் எடுக்கிறாப்புல இருக்கும். என்ன பொருள்? அது தண்ணி பக்கெட்டு, அது போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கை சொல்ல மாட்டேன். இப்போ லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படியா ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைப் மட்டும் ரீச் பண்ண வச்சுருங்க லைவ் போடுறதுக்கு. ஏன்னா லைவ் போட ஆரம்பிச்சிட்டோன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் இந்த வுட்டு அதுக்கு எடுக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா மாப் ஃபார்முக்கு வுட்டு தேவைப்படுது. அங்கே என்னால் ட்ராப் டோர் செஞ்சு வைக்கணும் கைஸ். நான் இதில் எதையும் ஒரு சில இது காமிச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன், ஏன்னா நான் ஸ்கிப் பண்ணி தான் காமிப்பேன். இப்போயே சொல்லிடுறேன், ஸ்டோன் நட்டு வர்றது, இந்த ட்ராப் டோர் திரும்ப வந்து செஞ்சாலும் செய்வேன். அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நிறைய இது வேறு இன்னும் பெட்டியிலேயே தங்கிட்டார் போல். ஆமாம், சரி எங்கே நம்மளுக்கு இது என்ன புதுசாக இருக்குது பார்ப்போம். ஜங்கிள் வுட்டு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிளாங்கை செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். பிளாங்கை செஞ்சு ட்ராப் டோர் செஞ்சாச்சு. இது இப்போ மாற்ற வேண்டியதான். ட்ராப் டோர் விறுன்னு மாற்றியாச்சு. இவர் என்ன இதுமாரி நின்றுக்கிட்டு இருக்காரு, ரெப்பாவி இருட்டி இருக்கா. சரி பெட்டை செய்வோம். பெட்டுக்கு உள்ளே ஆனால் இதில் வச்சுருப்பேன். நான் எங்கேயோ வச்சுருந்தேன். இந்த இருக்குது 8 கைஸ். நான் இந்த சொல்லன்ட்டு இருந்தேன். இங்கே என்கிட்ட இருக்கு பாருங்கள் அந்த ட்ரைடண்ட்டு. ஆனால் அது ஹெச்பி ரொம்ப குறைச்சிருக்கு. அது எப்படி கைஸ் ஏற்றுறது எனக்கும் தெரியல. இந்த இப்போ ஆஃப்லைனில் இருக்கும்போது இந்த இதுங்க கூட அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரவுண்டர்ஸ் வந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அது கிடச்சிது. ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும் ஒன்றும் தெரியலை. அதனால் சுத்தமாக தெரியல வச்சுட்டேன். உங்கள்கிட்ட ஒன்று காமிக்கணுங்க. போன பாட்டில் எங்களை என்னது தண்ணியில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்களே. இது ஒன்று, இது வேறு தண்ணியில் கொண்டு வந்து இறக்கிறாங்க. அப்போ இவர் என்னது ப்ரோ என்னது ஒரு மாதிரி கிளிச்சில் இங்கே ஒரு செஸ்ட்டு தெரிஞ்சது ப்ரோன்னு சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் ப்ரோ அது என்ன உடச்சிருந்தா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஹார்ட் ஆஃப் த சி, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ஹார்ட் ஆஃப் த சி பாட்டிலோ என்சாண்டிங், இது எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு ஒன்றுமே தெரியல கைஸ். ஆனால் நான் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். அவர் சொன்னார் ப்ரோ இங்கே கிளிச்சில் எனக்கு இங்கே தெரிஞ்சதுன்னா நம்பலை ப்ரோ, எப்படி ப்ரோ செஸ்ட் இருக்குன்னு சொன்னக்கு. அதெல்லாம் இருக்குது ப்ரோ, நீ நம்பி தோண்டு ப்ரோன்னு சொன்னார். அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது தோணுனேன். வெறுன்னு அங்கே பார்த்தா இந்த செஸ்ட்டு கிடச்சி, டைமண்டு ஒரு 3 கிடச்சிச்சு. இந்த அது போக என்னது இந்த இப்போ சொன்னேன் பாருங்கள், இந்த ஹார்ட் ஆஃப் த சி ஒன்று, அது போக இன்னொன்று கொஞ்சம் ஸ்ட்ரிங்கு, கொஞ்சம் கன் பவர், இதெல்லாம் கிடச்சிது கைஸ். இப்போ நான் என்னென்னு தேடிக்கிறேன்னா ஒன்றும் பக்கெட்டை தேடிக்கிட்டு இருக்கேன். பக்கெட் வந்து நம்ம போன இதுலேயே எப்போ அயன் ஃபார்ம் பண்ணோம்ல, அப்போ அங்கேயே வச்சுட்டு வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம மெயினான கான்செப்ட்டு மாப் ஃபார்ம் பண்ணுறோம், ஏன்னா வேட்டையாடுறோம். களத்தை இறங்கிடலாமா? இறங்கினோம்னா அடிச்சிடலாம். ஆனால் என்ன களத்தில் இறங்க மாட்டான் கைஸ். இப்போ லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னு சொல்லிடுறேன், நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்னது ஃபஸ்ட்டு 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து நம்ம இன்னொரு 50 மட்டும் அடிச்சோன்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே கொஞ்சம் கேம் லேக் ஆகுதுன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இங்கே ஒரு 4 இது அட் அ டைமில் ஆனால் இருக்குது. இங்கே மைன்கிராஃப்ட்டு, மொபைல் டேட்டா, ரெக்கார்டரு, அது போக டிஸ்கார்டு, அது 4மே ஆன்ல இருக்குது. அதனால தான் இங்கே கொஞ்சம் இப்படி லேக் அடிக்குது. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் லேக் தெரிஞ்சால். இந்த பக்கெட்டு தேடிக்கிட்டு இருந்தால நம்ம இங்கே வச்சுருந்தேன். ஆமாம், இந்த பக்கெட்டு தான் இப்போ மெயினாக இருக்குது கைஸ். இந்த பக்கெட்டு, அது போக என்னது இங்கே நமக்கு இந்த பிக்காக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். அயன் பிக்காக்ஸ், இந்த டைமண்ட் பிக்காக்ஸே போட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு நயனேன்னு பாவம்ல நம்மளுக்கு. வேறுனா என்னென்னமோ ஃபார்மை பார்க்குறாரு. நீ அங்கேயே பாரு ப்ரோ, நான் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். இது க்ளீனே பண்ணலை, சரி பாடிக்கு இருக்கட்டும், அழகாக தான் இருக்குது. ஆமாம், இங்கே நம்ம என்னது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க கைஸ். இங்கே தனியாக போட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல இருந்தால் இங்கே எனக்குள்ளே வந்து
கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஆஃப்லைனில் இருக்கும்போது இவரை கூப்பிட்டு நான் வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே எனக்குள்ளே அப்படியே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த இடத்த இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் எப்படி வைக்கிறேங்கிற பாருங்கள். இந்த காபிள் ஸ்டோன் ஆனால் இப்போ கொஞ்சமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. போக நான் இடையில ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு அது காமிக்க மாட்டேன். நான் இப்போ கொஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நினச்சி நான் எடுத்து வச்சுருப்பேன். அவருக்கு அடுத்து போக நான் தருவேன். ப்ரோ என்னது எடுத்துக்கோ ப்ரோன்னு. இல்லைனா அவரை நோண்டிட்டு வர சொல்லுவேன். 6 ஹூப்பரு கொஞ்சம் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன். 6 ஹூப்பரு என்னது இந்த எல்லா ஸ்டோனு டார்ச் எதுக்குன்னா கீழே ஸ்பான் ஆகக்கூடாது. இல்லை நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு டேஞ்சர் ஆயிடும். இதில் அவர் இந்த டார்ச் இந்த செஸ்ட்டு அவர் தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீ ப்ரோ செஸ்ட் வச்சுருக்கேன் கேட்டால் ஆமாம் ப்ரோ உள்ளே வச்சுருக்கேன் ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோன்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன இந்த ஸ்டோனை எத்தனை 4 5 செட் ஆஃப் இருக்குது. ஆமாம் 5 செட் ஆஃப் ஸ்டோன் இருக்குது. அது போக என்னது எல்லாம் இருக்குது. எங்கே ப்ரோ என்னது செஸ்ட்டும் கேட்டால் ப்ரோ இந்த இப்போ ப்ரோ வைக்கிறேன்னு சொல்கிறாரு. இதை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது வரிசையாக இப்போ நான் வைக்கிற மாதிரி வைங்க கைஸ். நான் கொஞ்சம் நிறைய இது காமிக்காமல் கட் பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போயே நான் உங்களுக்கு நான் திரும்பியும் காமிச்சிருந்தேன். வீடியோவில் எரர் விழுந்துக்கிட்டே இருக்குது கைஸ் இந்த இப்படி பண்ணுறதுனால. அதனால வீடியோ போஸ்டிங் லேட் ஆகுது. அதனால தான். இல்லைன்னா நான் டெய்லியும் போடலாம். செமஸ்டர் வேறு வருது கைஸ். அதனால தான் கொஞ்சம் போடலை. கோச்சிக்காதீங்க. திரும்ப சொல்லிடுறேன். செமஸ்டர் வருது. இப்படி செஸ்ட்டை வச்சுட்டு நான் இதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். செஸ்ட்டு வச்சு ஹாப்பர் கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு 2 வச்சு இந்த ஹாப்பருங்களை கனெக்ட் பண்ணுறாப்புல இங்கிட்டு ஒரு 2 வச்சுருங்க. வேணா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அவர் செக் பண்ணுறாராம். இங்கே பாருங்க எப்படி போட்டு பார்க்குறான்னு. ப்ரோ இது ஹாப்பரில் போடு ப்ரோண்ணா. ஓ சாரி ப்ரோ நான் என்னது அங்கே மாற்றி போடுறேன்னு சொல்கிறாரு. இப்போ இருங்க அவர் போடுவார் பாருங்களே. இப்போ போடுற கரெக்டாக அவர் செக் பண்ணுறதுக்கு எப்படி அறிவை செக் பண்ணா பார்த்தீங்களா. பெட்டி மேலே போட்டு என்ன போகலையே ப்ரோன்னு கேட்குறாரு. அவர் தான் இருங்க இப்போ இந்த காமிக்க உங்களுக்கு எப்படின்னு இந்த ஹாப்பர் மேலே ஸ்லாப் வைக்கணும். இப்போ ஸ்லாப் வச்சு காமிக்கிறேன். ஸ்லாபு கரெக்டாக இப்போ அடுக்கணும். என்னது 4 ஸ்லாப் 4 ஹாப்பரை மறைக்கிறாப்புல ஸ்லாப் எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக தான் அந்த ஸ்லாப் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னு. நம்ம இந்த ஸ்டோன் அந்த வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு அந்த வீடு கட்டினப்போ. அதனால் எடுத்து வச்சுட்டோம். இதை அப்படியே கனெக்ட் பண்ணுறாப்புல இப்படியே இந்த ஸ்லாப் வச்சு விட்ருங்க. இது போக இதுக்கடுத்து நம்ம இது என்ன ஒரு சைடில் ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களே இதுனா அடிக்கிற ஒரு ஏரியா மாதிரி இது இப்படியே வைக்கணுமே. இப்படியா இப்படி வச்சு சைடில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் உடச்சி விட்றணும். இந்த டெம்பரரி பிளாக்கு இது உடச்சி விட்டோம்னா இப்போ அடுத்து இதை சுற்றி கவர் பண்ணணும். 3 அவர் வைக்கிறா பாருங்க. இங்கிட்டிருந்து 4x3 தான். 4x3 4x3 3x3 ஐயோ கிறுக்காயிருச்சு. இது அப்படி போடுற மாதிரியே போடுங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். 4x4 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 மாற்றி சொல்லிட்டேன். ஐயோ இவர் நானே அடைச்சிக்கிட்டேன். ப்ரோ என்னை கொஞ்சம் வெளியே விடுறியா ப்ரோ. அவர் நீயா அப்புறம்னு சொல்லிட்டாரு. நான் அடுத்து இந்த லேயே போட ஆரம்பிச்சேங்க. மேலே 20 பிளாக் ஏற்றணும். 20 பிளாக்கு இல்லை 21 பிளாக்கு மேலே ஏற்றிடுங்க. நான் இங்கே ஏணி போட்டுக்கிட்டே வராப்பிளாக வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு. நான் கடுப்பாச்சு. நான் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு நான் அது லேடி ஏணி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லாக ஏணி வச்சுருக்கேன் பாருங்கள். மொத்தமாக 21 பிளாக்கு ஏற்றுறாப்பில் இருக்கும். வரிசையாச்சு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். இருங்க நான் ஃபுல்லாக மொத்தமாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்பியும் கண்டினியூ பண்ணி கைஸ் வச்சு அந்த இதுலேருந்து எட்ஜிலேருந்து 8 பிளாக் இழுக்கிறேங்க கைஸ். இதை வச்சுட்டு இந்த இதுலேருந்து இந்த மேலே வந்து ஒரு கார்னர் பிடிச்சிக்கோங்க. 8 பிளாக்கு சைடில் இழுத்துருங்க. அதை இழுத்திங்கன்னா அதே மாதிரி எல்லா பக்கமும் இழுக்கணும் கைஸ். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இங்கிட்ட ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி இது 2 இழுக்கணும். 4 இழுத்துறாங்க. 2 இழுத்து எட்ஜில் மட்டும் இப்படி வச்சுருங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க கைஸ். இப்படி ஒரு பில்லர் மாதிரி எழுப்பணும். சைடில் மட்டும் டபுள் ஸ்டோனில் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம இங்கிட்ட தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி ட்ராப் டோர் வைக்கணும். நிறைய வேலை இருக்குது. நம்ம ட்ராப் டோர் செஞ்சது முதல்ல இதுக்குதே. தண்ணி தேவைப்படுறது இதுக்குதே. அவரை நான் சொல்லிடுவேன் ப்ரோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிடு ப்ரோன்னு. அவர் வேறு கீழே விழுந்து செத்துட்டாரா. இங்கிட்டும் அதே மாதிரி பண்ணணும் கைஸ். ஆமாம் எல்லா பக்கமும் இதே மாதிரி தான் இப்போ பண்ண வேண்டியது இருக்குது. இதே மாதிரி இப்போ இங்கே தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றுற இந்த பள்ளத்தோட எட்ஜில் போய் நிற்கணும். உள்ளேயும் போயிடக்கூடாது. ஒரு எட்ஜு காரணம் நம்ம என்னது ஒரு பிளாக் தள்ளி நிற்கக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜில் நிற்கணும். இப்போ பாருங்கள் இந்த ஒரு சைடு தண்ணி எப்படி நிற்கிதுன்னா இந்த மாதிரி என்னது கரெக்டாக எல்லா 4 சைடும் நிற்கணும்.
தண்ணி அவரை பிடிச்சிட்டு சொல்லிடுவோமா? சரி சொல்லிக்கலாம். இப்படி என்னது ஊற்றி விட்டோன்னா கரெக்டாக அங்கே எஜ்ஜில் நின்றுக்குறோம் கைஸ். இதோட இப்போ நம்ம என்ன இதே மாதிரி எல்லாத்தையுமே வைக்கணும். இங்கே இந்த மாதிரி தான் கைஸ் எஜ்ஜில் நிற்கணும். இப்போ அவர் இழுக்கிறாரு பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகணும் கைஸ் கண்டினியூவாக. நான் உங்களுக்கு மொத்தமாக வச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க கைஸ், மேலே எழுப்பணும். ஆனால் இந்த இப்போ போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி மேலே போட்டுட்டு என்னது மேலே வேறு நான் அது ஃபுல்லாக வச்சு சைடில் கவர் பண்ணி மேலே வேறு போடணும். கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு அதை ஃபுல்லாக காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் கொஞ்சம் விட்டு தான் கைஸ் காமிக்கிறாப்புல இருக்குது. இப்போ இங்கே வைக்கிறேன் பாருங்கள், அங்கே வச்ச மாதிரியே இங்கேயே வைக்கணும். ஏன்னா கைஸ் நான் மொத்தமாக வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய வேலை இருக்குது இதில் காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இந்த ட்ராப் டோர் வச்சு, ஏன்னா கொஞ்சம் இடையில ரெக்கார்டிங்கும் கட் ஆகிருச்சு. இது ரொம்ப பக்காகவும் ஆயிடுச்சு. ஏன்னா இதுமோ திடீர்னு ஒரு மாதிரி இப்போ இந்த ஃபுல்லாக கவர் பண்ணலைங்க கைஸ். அந்த 4த்தையும் கனெக்ட் பண்ணி விட்டு மேலே இந்த ஹைட்டை 2ஆவது போட்டோம்ல, இது அப்படியே சுற்றி விட்டு கவர் பண்ணணும். இந்த மேலே கவர் பண்ணி ட்ராப் டோர் வைக்கிறது தான் கைஸ் வேலையே. கொஞ்சம் ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சு, அதனால தான் காமிக்க முடியல. அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, சாரி. ஏன்னா இந்த எரர் விழுந்துக்கிட்டே இருக்குது, இதை சமாளிக்கிறதே பெரும்பாடாயிருச்சு. அதனால தான் இங்கே இப்போ என்னது இந்த மேலேயும் கவர் பண்ணணும். இப்போ அவர்கிட்ட சொல்லிடுவேன், ப்ரோ நம்ம ப்ரோ கவர் பண்ணிடுவோம், முடிஞ்சிச்சு ப்ரோ முக்காசி வேலைன்னு சொல்லிட்டு. அப்படியே சரி ப்ரோ முடிப்போன்னு சொல்லிட்டு அவரும் வருவார். அவர் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசைக்கான ஸ்டோனு கேட்குறாரு. ப்ரோ ஸ்டோன் இல்லைன்னு. ப்ரோ ஸ்டோன் இல்லையா என்ன ப்ரோ நீ நான் சொல்லி கொடுத்து விட்டேன். ஆனால் இந்த ஃபார்ம் ஆனால் யூஸ் ஆகிறது நைட்டில் தான் கைஸ். இப்போயே சொல்லிடுறேன், பகலில் என்னடா பிடிச்சி ஃபார்ம் அவ்வளோ என்ன ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவாங்க. நைட்டில் தான் ஃபார்ம் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும். அப்படின்னா தான் கொஞ்சம் நீங்கள் நைட்டு நல்லா யூஸ் பண்ண முடியும். ஏங்க நான் இந்த எல்லாத்தையுமே மேலே ரூஃப் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. போட்டு முடித்தோம் கீழே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கீழே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வரும் போகிறப்ப இந்த ஏணியை உடச்சி விட்ருங்க. நான் உடச்சே கண்டினியூ பண்ணிடுவேன். இருங்க கைஸ், நான் உங்களுக்கு மொத்தமாக உடச்சிட்டு நான் கீழே போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப இழுக்கும் கைஸ். எவ்வளோதான், இங்கே முடிச்சு விட்டேன். எல்லாம் ஏணியெல்லாம் உடச்சி விட்டு இங்கே முடிச்சாச்சு. இப்போ இங்கே வச்சாச்சுல, இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி நினைக்கும். ஏன்னா மாப்ஸ் பானாய் விழுகணும். அதுக்கு தான் அவர் பார்க்குற என்ன ப்ரோ இங்கே அங்கே நிற்கிறிய ப்ரோ மாப்ஸ் ஆகணும் ப்ரோ, அதனால தான் ப்ரோ வா ப்ரோன்னு சொல்லுவேன். அப்படியா, சரி ஓகே ப்ரோ. பின்னாடி ஜாம்பின்னு சொன்னார். எங்கே நான் கீழே வந்துட்டேன். ஜாம்பியா? அதெல்லாம் இருக்காது ப்ரோ, நீ வேறு பயமுத்தா ப்ரோ, உண்மையிலே ப்ரோன்னு சொல்லுவார். நானும் நம்பலை. நான் அவர்கிட்ட விளையாட்டு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி பார்ப்பேன். பார்த்தா ஜாம்பி வராங்க பாருங்க. என்னை அடிக்கிறதுக்கு அவர் சொன்னப்பே நான் திரும்பி பார்த்துருக்கணும். லேட்டாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல இப்போ இருங்க, உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகிறத கொஞ்சம் காமிக்கணும்ல எப்படின்னு. உங்களுக்கு அந்த ஒர்க் ஆகிற மெத்தடை காமிச்சிடறேன். ஆனால் நான் கொஞ்சம் இப்போ கேட்க நான் கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போவேன். நான் லூட் அடிக்கிறதுக்கு அவர் அப்புறமேல தான் கூப்பிட்றாரு. நான் இந்த லூட் அடிக்கிறதுக்கு நான் அங்கிட்டு போயிடுவேன் கைஸ். இப்போ நான் இங்கே லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த லூட்டெல்லாம் இப்போ லூட்டை வைக்கிறதுக்கு இந்த ட்ரைடென்ட் கிடச்சது, இந்த கிராஸ் பிளாக்கு கிடச்ச எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருப்பேன். அவராக சொல்லுவார், ப்ரோ நான் மாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, வா ப்ரோன்னு. இரு ப்ரோ, நான் இப்போ தான் ப்ரோ விட்டையே வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ப்ரோ கூப்பிட்றேன்னா? வந்து பாரு ப்ரோன்னு சொல்லுவார். இரேன் ப்ரோ கொஞ்ச நேரம், என்ன ப்ரோ இப்படி நுணத்துறேன்னா? ப்ரோ நீ பார்த்தேன்னா ஷாக் ஆவா ப்ரோன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன ப்ரோ தெரியுது ப்ரோ, மாப்ஸ் ஆச்சு ப்ரோன்னு சொல்லுவார். சரி இரு ப்ரோ வரேன்னு சொல்லிட்டு வருவேன். ஆனால் அவர் போட்டு ரொம்ப கத்துவார் கைஸ். பிடிச்சி கத்துன்னு கத்துறாரு. ப்ரோ மாப்ஸ் ஆச்சு, வா ப்ரோ சாவடிக்க போகிறேன் ப்ரோன்னு. இரு ப்ரோ நானும் வரேன் நான் அவர்கிட்ட கத்துவேன். அவர் கேட்கவும் மாட்டார். உங்களுக்கு அந்த மாப்ஸ் உங்களுக்கு நானும் காமிச்சிட்றேன். இங்கே இப்போ போவேன். இந்த மாப்ஸ் ஒர்க்கிங்கும் சொல்லிடுறேங்க. மேலே நம்ம கவர் பண்ணியிருப்போம்ல, அங்கே இருட்டாக்கான மாப்ஸ் ஆகும். மாப்ஸ் ஆகி நம்ம அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இங்கே விழுந்து கீழே வருங்க. இதை இப்போ நம்ம ஏன்னா லைஃப் ரொம்ப குறைச்சி தான் இருக்கும். ஒரு அடி அடித்தாலே செத்து போயிருங்க. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே செத்துருவாங்க ஒரு அடி அடிக்கிறப்ப. க்ரீப்பர், குரங்கு, நல்ல குரங்கு நமக்கு எக்ஸ்பியும் கிடச்சிருங்க. எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்குதுன்னு பாருங்கள். அவர் கொஞ்சம் தள்ளிட்டார், நம்மளுக்கு எக்ஸ்பியும் கிடைக்கானா. அது இப்போ கரெக்டாக கிடச்சிருக்குல. இதே மாதிரி தான் கைஸ் இப்போ ஒர்க் ஆகும்.
இந்த மாதிரி தான் கைஸ் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்றேன். இந்த இதே மாதிரி தான், இந்த இதில் தேவையில்லை, நம்ம வச்ச லூட்டை மட்டும் எடுத்துருவோம். நம்ம இந்த ஏணி நம்ம இதான், இந்த உள்ளு நம்ம இது, ஸ்டோனு நம்ம இது, உட்டு நம்ம இது, பேம்பு நம்ம இது, இந்த உட்டு நம்ம இது, ட்ராப் டோர் நம்ம இது, மொத்தம் இவ்வளோ கிடச்சிருக்கு கைஸ். இதுதான் நம்ம லூட்டு. சரி ஓகே, இதோட நம்மளும் முடிச்சிருவோம். சின்னதாக்கேன்னு பார்க்காதீங்க, கோச்சிக்காதீங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கடுத்து என்ன கண்டென்ட் போடலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதுக்கடுத்து நான் மிஸ்டர் மீட் 2 போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை மைண்ட் கிராஃப்டே போடலாம்னா திரும்பி கமெண்ட்லன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ எனக்கு இந்த நம்ம சப்ஸ்கிரைபரோட சேனலே நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல். அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ தான் கைஸ், பை கைஸ், பை. அடுத்து நான் பார்ட் 14 பார்ப்போம்.